வணக்கம், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். ஒரு பிஸ்னஸ் மேனோட சிந்தனை எப்படி இருக்கணும்னு தெரியுமா? ஒரு ஆப்பிள் ஃபோன் லான்ச்சிங்காக நிறைய விஐபிஸை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஐபிஸில் ரத்தன் டாட்டாவும் ஒருத்தர். அப்போ அந்த லான்ச்சிங் அப்போ ஒரு பத்திரிகையாளர் எந்திரிச்சு எல்லார்கிட்டையும் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்டுட்டு வராங்க. ஆப்பிள் வாங்குறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நான் இப்போயே வாங்கிடலான்னு சொன்னாங்க, ஒருத்தர் 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம ரத்தன் டாட்டாட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு 3 to 4 வருஷம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இவ்வளோ வசதியாக இருக்கீங்க, உங்களால் எது வேணாலும் சாதிக்க முடியும், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆப்பிள் நிறுவனத்தை வாங்குறதுக்கு தான் நான் 3 to 4 வருஷம் ஆகும்னு சொன்னேன் அப்படின்ட்டு. அவரோட சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவங்க ஆப்பிள் ஃபோனுன்னு கேட்கல, ஆப்பிளை வாங்குறதுக்கு தான் எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்டதுனால அவரோட சிந்தனை உயர்ந்ததாக இருந்ததுனால உடனே எண்ணங்கள் அந்த மாதிரி போயிடுச்சுங்க. அதனால நம்ம பிஸ்னஸ் மேனோட சிந்தனைகள் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்வாக தான் இருக்கணும். நம்ம இதை மைண்டில் வச்சுட்டு